புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது சனாதன தர்மத்தில் இறைவனைப் போலவே இறைவனை சுமந்து வரும் வாகனங்களுக்கும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த வகையில் மகாவிஷ்ணுவை சுமக்கும் வாகனமான கருடனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. பல்வேறு அவதாரங்களிலும் பல சந்தர்ப்பங்களிலும் பெருமாளை சுமந்து சென்றவர் என்பதால் பறவை வடிவிலான கருடனுக்கு பெரிய திருவடி என்ற சிறப்பு பெயர் உண்டு. மகாவிஷ்ணுவின் மீது கருடன் மிகவும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் என்பதால் கருடாழ்வார் என்றும் அழைக்கப்படுகிறார். கருட என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு பெரும் சுமையை சுமப்பவர் என்று பொருள். எல்லாம் வல்ல இறைவனாகிய பெருமாளையே சுமப்பவருக்கு இந்த பெயர் பொருத்தம்தானே. செந்நிற இறக்கைகளோடும் உடலின் நடுப்பகுதியில் வெண்ணிறத்தோடும் காணப்படும் ஒரு வகை கழுகு பறவையான கருடன் மங்களத்தின் அடையாளமாக மதிக்கப்படுகிறது. கருடன் வானத்தில் வட்டமிடுவதும் ஒளி எழுப்புவதும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. கோவில்களில் கும்பாபிஷேகத்தின் போதும் வேள்விகளின் போதும் கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுவது நல்ல அறிகுறி என்று போற்றப்படுகிறது. வெற்றியின் குறியீடாகவும் கருடன் கருதப்படுகிறது. ஆகையால் தான் மகாவிஷ்ணு கருட கொடியை ஏந்தி இருக்கிறார். மேலும் விஷ்ணு ஆலயங்களில் உள்ள கொடி மரத்திலும் கருட சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதால் அந்த கொடிமரம் கருட ஸ்தம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாகங்களை அணிகலன்களாக கருடாழ்வார் அணிந்திருப்பது விஷங்களை முறிப்பதோடு தீய விஷயங்களை விரட்டி அடிப்பவர் என்பதையும் உணர்த்துகிறது. இத்தகைய கருட பகவான் பிரதான மூர்த்தியாக தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசமான நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். சிறந்த சிவபக்தரும் நாயன்மார்களில் ஒருவருமான சிலந்திச் சோழன் என்று அழைக்கப்படும் கோச்செங்கச் சோழ மன்னன் செயற்கை மலை போன்ற மாடியுடன் கூடிய 70 மாடக் கோவில்களை சிவபெருமானுக்கு கட்டியுள்ளார். இந்த சோழ மன்னர் மகாவிஷ்ணுவுக்காக ஒரே ஒரு மாடக் கோவிலையும் எழுப்பியுள்ளார். அந்த அதிசய மாடக்கோவில் எது என்பதை அறிய ஆவல் கொள்கிறீர்களா? சற்று பொறுத்திருங்கள். அதிசயம் அத்துடன் நின்றுவிடவில்லை. இந்த விஷ்ணு ஆலயத்தில் தாயாருக்கே மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற போதிலும் தாயாருக்கு தனிச்சன்னதி கிடையாது. அது மட்டுமல்ல, பொதுவாக உலோக வடிவிலும் சுதை சிற்ப வடிவிலும் காட்சி தரும் கருடாழ்வார் இந்த திருத்தலத்தில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய விக்கிரகமாக, அதுவும் தனிச்சன்னதியில் பிரதான மூர்த்தியாக திருக்காட்சி தருகிறார். இந்த கல் கருடன் திருச்சிலை விழா காலத்தில் கோவிலின் ஒவ்வொரு பிரகாரமாக சுற்றி வரும்போது எடை அதிகரித்து கொண்டே செல்லும் அதிசயமும் நிகழ்கிறது. இதுபோன்ற அதிசயங்கள் நிறைந்த அற்புத திருத்தலத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள நாச்சியார் கோவில் திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள். இங்கே அமைந்திருக்கும் சீனிவாச பெருமாள் திருக்கோவில்தான் இத்தனை அதிசயங்களுக்கும் சொந்த பூமி. இந்த அதிசயங்களின் பின்னணியை அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராணத்தை முதலில் காண்போம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மேதாவி என்ற மகரிஷி மகாவிஷ்ணுவையே தனது மாப்பிள்ளையாக அடைய வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரம் எனப்படும் மகிழ மரத்தின் அடியில் அமர்ந்து நீண்ட காலம் அவர் தவம் இருந்தாராம். அவரது தவத்தால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரை நோக்க, அதன் குறிப்பை உணர்ந்து கொண்ட மகாலட்சுமி பூமியில் அவதரிக்க புறப்பட்டாராம். வஞ்சுள மரத்தின் கீழ் தவமிருந்த மேதாவி மகரிஷியின் முன்னர் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர தினத்தன்று பச்சிளம் குழந்தையாக மகாலட்சுமி தோன்றினாராம். அந்த குழந்தை
இறைவன் தனக்கு கொடுத்த வரம் என்று மகிழ்ந்த மேதாவி மகரிஷி அந்த பெண் குழந்தைக்கு வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். வஞ்சுளவல்லி வளர்ந்து பருவ வயதை எட்டிய போது அவர் இருக்கும் இடத்தை அறிந்து வர வைகுண்டத்திலிருந்து தமது வாகனமான கருடனை மகாவிஷ்ணு அனுப்பினாராம். கருடனின் தகவலை அடுத்து மகாவிஷ்ணு தமது வியூக அம்சங்களான கிருஷ்ணன் என்ற வாசுதேவன், பலராமன் என்ற சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், சாம்பன் என்ற புருஷோத்தமன் ஆகிய 5 வடிவங்களை எடுத்து மேதாவி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தாராம். விருந்தினர்கள் 5 பேருக்கும் மேதாவி முனிவர் உணவளித்து உபசரித்த நிலையில் கை கழுவும் இடத்தில் வஞ்சுளவல்லியின் கையை பிடித்து வாசுதேவன் இழுத்தாராம். இதனால் வஞ்சுளவல்லி கூச்சலிட மேதாவி மகரிஷி ஓடோடி வந்து பார்த்தபோது சிரித்துக்கொண்டே தமது சுயரூபத்தை மகாவிஷ்ணு வெளிக்காட்டினாராம். மேதாவியின் தவத்திற்கு இணங்க அவருக்கு மகளாக பிறந்துள்ள வஞ்சுளவல்லியான மகாலட்சுமியை தமக்கு மணம் முடித்து தருமாறு பெருமாள் கேட்டுக்கொண்டாராம். அதற்கு தனது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அவளது சொல்லை கேட்டுத்தான் பெருமாள் எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த திருத்தலத்தில் தனது மகளுக்கே முக்கியத்துவம் தரப்பட வேண்டுமென்றும் மேதாவி மகரிஷி நிபந்தனை விதித்தாராம். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வஞ்சுளவல்லியை பெருமாள் திருமணம் செய்து கொண்டாராம். ஆகையால் இந்த திருக்கோவிலின் மூலவர் சன்னதியில் திருமண கோலத்தில் சீனிவாச பெருமாள் திருக்காட்சி தருகிறார். நாச்சியார் என்ற செல்ல பெயரில் அழைக்கப்படும் தாயாருக்கே இந்த கோவிலில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஊரின் பெயரும் தாயாரின் பெயரால் நாச்சியார் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. தான் மனைவியின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டியிருப்பதால் பக்தர்களின் கோரிக்கைகளை தன் சார்பில் கேட்டு நிறைவேற்றி தரும் பொறுப்பை கருடாழ்வாரிடம் பெருமாள் ஒப்படைத்தாராம். அதன்படி வேறு எந்த விஷ்ணு ஆலயத்திலும் இல்லாத வகையில் இங்கே கருடாழ்வார் தனிச்சன்னதியில் கல் விக்கிரகமாக அருள் பாலிப்பதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருநாங்கூரில் மணிமாடக் கோவில் என்று அழைக்கப்படும் நாராயண பெருமாள் திருக்கோவிலில் சுற்று வட்டாரத்தில் உள்ள 11 பெருமாள் கோவில்களைச் சேர்ந்த உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளும் கருட சேவை திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. தை மாத அமாவாசை தினத்துக்கு மறுநாள் நடத்தப்படும் இந்த கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதேபோல் ஆண்டுதோறும் மார்கழி மற்றும் பங்குனி ஆகிய 2 மாதங்களில் வித்தியாசமான கல் கருட சேவை நடைபெறும் திருத்தலமான நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் உள்ள 14வது திவ்ய தேசமாக நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் போற்றப்படுகிறது. இந்த திருத்தலத்தை நீலன் என்னும் குறுநில மன்னனாக இருந்து ஆழ்வாராக உயர்ந்த திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீமன் நாராயணனே திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக வந்து அவருக்கு முத்ராதானம் எனப்படும் சங்கு சக்கர முத்திரையிட்டு வைணவராக ஏற்றுக்கொண்டதால் தனது குருவான பெருமாளை நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர் என்ற பொருளில் நம்பி என்று அழைத்து பாசுரங்களை பாடி திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். திருநறையூர் பதிகம் என்ற பெயரிலான அந்த பாசுரங்களின் முதல் பாடல் அம்பரமும் பெருநிலனும் திசைகள் எட்டும் அலைகடலும் குலைவரையும் உண்டகண்டன் கொம்பு அமரும் வடமரத்தின் இலைமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் வம்பு அவிழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர்மேல் வைகும் செம்பிகன் கோச்செங்கனான் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று திருநறையூர் நம்பி எனப்படும் ஸ்ரீனிவாச பெருமாளை போற்றுகிறது. பிரளயத்தின் போது வானம்
மிகப்பெரிய நிலப்பரப்பு, 8 திசைகள், அலைவீசும் கடல்கள், மிக பெரிதாக நிலைத்து நிற்கும் மலைகள் ஆகிய அனைத்தையும் தனக்குள் விழுங்கி அடக்கிக் கொள்ளும் கண்டத்தை உடையவன் திருமால். அந்த பிரளய காலத்தில் கிளைகள் பொருந்திய அரச மரத்தின் இலை மீது பள்ளி கொண்டு மீண்டும் உலகத் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த திருமாலின் திருவடியை சரணடையுங்கள். புதிதாக பூக்கின்ற செண்பக மலரின் வாசனையால் ஈர்க்கப்பட்டு அதன் தேனை உறிஞ்சி உண்கின்ற பொன்னிற ஒளி வீசும் வண்டானது பின்னர் வகுளம் எனப்படும் மகிழ மரத்தின் மலர் மீது தங்கி ஓய்வெடுக்கின்ற வளம் பொருந்திய சோழ நாட்டின் அரசனாகிய கோச்செங்கனான் எழுப்பியுள்ள புகழ்பெற்ற மாடக்கோவிலான திருநறையூரை சென்று சேர்ந்து அந்த திருமாலின் திருவடியை சரணடையுங்கள் என்று இந்த பாடலுக்கு பொருள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளியிருக்கும் நாச்சியார் கோவில் திருத்தலத்தின் அருமை பெருமைகளை கூறும் ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாச்சியார் கோவில் திருத்தலத்தில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. நீண்ட மதில் சுவர்களுக்கு மத்தியில் 5 பிரகாரங்களுடன் மாடக்கோவிலாக இது கட்டப்பட்டுள்ளது. 76 அடி உயரத்துடன் 5 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை முதலில் கம்பீரமாக வரவேற்கிறது. இந்த ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் கல் தூண்கள் நிறைந்த மண்டபம் காட்சி தருகிறது. அந்த மண்டபத்தின் மத்தியில் பலிபீடமும் அதனைத் தொடர்ந்து கருட ஸ்தம்பம் எனப்படும் கொடிமரமும் உள்ளன. வழக்கமாக மற்ற ஆலயங்களில் உள்ளதைப் போல் இங்கு கொடிமரத்தை அடுத்து கருடாழ்வார் நின்றிருக்கவில்லை. அவர் பெரிய தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். நாச்சியார் கோவிலின் மூலவர் சன்னதிக்கு செல்ல 21 படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். மூலவர் சன்னதி கருவறை விமானமும் பெரிய கோபுரம் போல் அமைந்துள்ளது. இந்த விமானத்திற்கு ஹேம விமானம் என்று பெயர். இந்த விமானத்தின் கீழ் அமைந்திருக்கும் கருவறைக்குள் வஞ்சுளவல்லி தாயாருடன் நின்ற வண்ணம் திருமணக் கோலத்தில் சீனிவாச பெருமாள் திருக்காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலில் தாயாருக்கே முதலிடம் என்பதை உணர்த்தும் வகையில் பெருமாளை விட சற்று முன்பாக தாயார் நின்றிருக்கிறார். தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார் என்ற சிறப்பு திருப்பெயரும் உண்டு. இங்குள்ள பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியராக இருந்து முத்திராதானம் செய்ததால் 2 திருக்கரங்களுடன் சாதாரண மனிதரைப் போலவே காட்சியளிக்கிறார். அவரது திருக்கரங்களில் உள்ள சங்கும் சக்கரமும் முத்திரை பதிப்பதற்காக சற்று முன்புறம் தள்ளியிருக்கும் நிலையில் உள்ளது. பெருமாள் மற்றும் தாயாருக்கு அருகே பலராமர், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் உள்ளிட்டோருடன் திருமணம் நடத்தி வைத்த பிரம்மதேவனும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர். நாச்சியார் கோவில் உற்சவரான பெருமாள் இடர்கடுத்த திருவாளன் என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தில் தாயாரே பிரதானம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் உற்சவ நாச்சியார் தாயாரின் இடுப்பில் சாவி கொத்து காணப்படுகிறது. அத்துடன் உற்சவ காலங்களில் தாயார் முன்னே செல்ல அவருக்கு அடுத்தபடியாகவே பெருமாளின் உற்சவமூர்த்தி வருகிறார். திருமஞ்சனமும் முதலில் தாயாருக்கே செய்யப்படுகிறது. மூலவர் சன்னதியைச் சுற்றியுள்ள கோஷ்ட சுவர்களில் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை குறிக்கும் தசாவதார திருக்கோலங்கள் சுதை சிற்ப வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீ வேணுகோபாலன், அனந்தசயனர், வெங்கடேசர், லக்ஷ்மி நரசிம்மர், மணவாள மாமுனிகள் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. நாச்சியார் விளக்கு என்று அழைக்கப்படும் சிறப்பு வாய்ந்த பித்தளை குத்து விளக்கு தயாரிப்புக்கு புகழ்பெற்ற ஊர் நாச்சியார் கோவில்.
வார்ப்புகளை கொண்டு 4 பகுதிகளாக தயாரிக்கப்பட்டு பின்னர் ஒன்றாக திருகி உருவாக்கப்படும் இந்த குத்து விளக்குகளின் பிரபை எனப்படும் மேல் பகுதி பொதுவாக அன்னப்பறவை வடிவத்தில் இருக்கும். 5 திரிகளை ஏற்றுவதற்கான வசதி இதில் இருக்கும். நாச்சியார் கோவில் குத்து விளக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். இவ்விதம் விளக்கு தயாரிப்பிலும் பிரகாசிக்கும் நாச்சியார் கோவிலில் அமைந்திருக்கும் திருநறையூர் நம்பி திருக்கோவில் எனப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை விண்டுரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் மூலவரான வேங்கட கிருஷ்ணர் ருக்மணி தாயாருடனும் பலராமர், சாத்யகி, அனிருத்தன், பிரத்யும்னன் ஆகிய குடும்ப உறுப்பினர்களுடனும் சேர்ந்து அருள்பாலிக்கிறார். அதேபோல் வகுளவல்லி தாயாருடனும் பலராமன், அனிருத்தன், பிரத்யும்னன், புருஷோத்தமன் ஆகிய கிருஷ்ண அவதாரத்து குடும்ப உறுப்பினர்களுடனும் சேர்ந்து மூலவரே அருள்பாலிக்கும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் முக்கியத்துவம் வாய்ந்த கல்கருடன் சன்னதி மூலவர் கருவறைக்கு இடதுபுறத்தில் மகா மண்டபத்தில் அமைந்துள்ளது. தெற்கு பார்த்த இந்த சன்னதிக்குள் 4 டன் எடையுள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ள பட்சிராஜனாகிய கருடாழ்வார் இருபுறமும் பெரிய இறக்கைகள் விரிய எழுந்தருளியிருக்கிறார். இவர் சாளக்கிராம கல்லால் ஆனவர் என்றும் கூறப்படுகிறது. இவரது திருமேனியை 9 நாகங்கள் ஆபரணங்களாக அலங்கரிக்கின்றன. பெருமாளுக்கு அமுது நிவேதனம் செய்யப்பட்டதை அடுத்து இவருக்கும் அந்த அன்னம் நிவேதனம் செய்யப்படுகிறது. நாச்சியார் கோவிலில் கல்கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மார்கழி மாதத்தில் முக்கோடி தெப்பத் திருவிழா மற்றும் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் என ஆண்டுக்கு 2 முறை கல்கருட சேவை வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இந்த கருட சேவையின் போது கல்கருடனை எடுத்துச் செல்வதற்கு முன்பு அவரது திருமுகத்தில் வியர்வை சுரக்கிறது. அலங்கார மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளிவிட்டாரே, நாம் விரைந்து செல்ல வேண்டுமே என்ற நினைப்பில் கருடாழ்வாருக்கு வியக்கிறதாம். முதலில் இந்த கல்கருடனை 4 பேர் தூக்கிச் செல்லும் நிலையில் சன்னதியை விட்டு வெளியே பிரகாரங்களுக்கு வந்ததும் கல்கருடனின் எடை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் அடுத்தடுத்து 8 பேர், 16 பேர், 32 பேர், 64 பேர் என கடைசியாக 128 பேர் சேர்ந்தால்தான் இந்த கல்கருடனை தூக்க முடிகிறது. இதேபோல் மீண்டும் சன்னதிக்கு திரும்பும்போது கல்கருடனின் எடை குறைந்து 128 படிப்படியாக 4 பேர் வரை தூக்கிச் செல்வோரின் எண்ணிக்கையும் குறைகிறது. நாச்சியார் கோவில் கல்கருடனுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் மாலை வேளையிலும் சனிக்கிழமைகளில் காலை வேளையிலும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் எனப்படும் திருநறையூர் நம்பி திருக்கோவில் கடந்த 3ஆம் நூற்றாண்டில் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தனக்கு வெற்றிவாளை பரிசாக அளித்த பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கோவிலை கோச்செங்கனான் கட்டியதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகளை செய்துள்ளனர். நாச்சியார் கோவில் கல்கருடனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், நாகதோஷம் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்கள் அகலும், குழந்தை பேறு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்று பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கல்கருடனுக்கு பட்டு வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்வதோடு பெருமாளுக்கும் தாயாருக்கும் வஸ்திரம் சார்த்தியும் துளசி மாலை அணிவித்தும் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் தினந்தோறும் காலை 7:30 மணி முதல்
நண்பகல் 12:30 மணி வரையிலும், பின்னர் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் திருத்தலம் அமைந்துள்ளது. அங்கு சென்று வஞ்சுளவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளையும் கல் கருடனையும் சேவித்து விட்டு வந்தால் கல் போன்று பாரமாக அழுத்தும் துக்கச் சுமைகளெல்லாம் நீங்கி அமுதம் போன்ற இனிமையான மகிழ்ச்சி வந்தடையும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.